ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கெவின் வெல்கமிங்கோட ஸ்டார்ட் பண்ணி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த வீக்கெண்ட் நாங்கள் எங்கே போனோன்னு தான். இதுவுமே நாங்கள் யூகே வந்ததுலேருந்து எங்கள் ஒரு பக்கெட் லிஸ்ட்டில் இருந்தது தான். ஆக்சுவலி இது சம்மரில் மட்டும் தான் போக முடியும். அது போகிறதுக்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா, இங்கே ஒரு பெரிய டனல் இருந்தது. டனல்னாவே கெவினுக்கு ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப கவர் ஆகி உள்ள லைட்ஸ் எல்லாம் இருக்கிறது அவன் ரொம்ப என்ஜாய் பண்ணுவான். அந்த டனலை கிராஸ் பண்ணி போயிட்டு இருந்தோம். நல்ல வியூவாக இருந்தது. எல்லா வியூஸுமே செம்மையாக க்ரீனிஷாக பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அந்த மீன் டைம் பார்த்திங்கன்னா, எங்கள் குட்டி சார் வந்து நல்லா தூங்கிட்டு இருந்தார். அவர் டீப் ஸ்லீப்ல இருந்தால் மட்டும் தான் நாங்கள் பீஸ்ஃபுல்லாக ட்ராவல் பண்ண முடியும். இல்லைன்னா எங்களுக்கு ட்ராவலிங் ரொம்ப கஷ்டமாயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரோட்டில் ஒரு பெரிய பிரிட்ஜ் இருந்தது. அந்த பிரிட்ஜை கெவின் பார்த்ததுமே, அம்மா அம்மா வீடியோ எடுங்க செம்மையாக இருக்குது அப்படின்னு. இந்த மாதிரி ரொம்ப பிரம்மாண்டமாக, இல்லைன்னா கொஞ்சம் லைட்டிங்காக, இல்லைன்னா ஏதாவது இந்த மாதிரி கொஞ்சம் பார்க்குறதுக்கே நம்மளை விட பெருசாக இருந்தாவே கெவின் ரொம்ப எக்ஸைட் ஆகிடுவான். நான் எனக்காக இல்லைனாலும், சேனலுக்காக இல்லைனாலும், அவனுக்காக நான் அதை கம்பல்சரி வீடியோ எடுத்தே தான் ஆகணும். அதுக்காக தான் அந்த வீடியோ எடுத்தேன். ஃபைனலி நாங்கள் ரீச் பண்ணிட்டோம். இங்கே வந்து ஃப்ரண்ட்லேயே கார் பார்க்கிங் இருக்குது. இந்த பிளேஸ்க்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீக் டேஸே வந்து டிக்கெட் புக் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ரீசனபிளாக இருக்கும். வீக்கெண்ட் வந்தீங்கன்னா ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பேஸ்ட் ஆன் த ரஷ்ஷஸ் பொறுத்து. ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், வேறு ஒன்றும் இல்லை. நாங்கள் வந்துட்டு டுலிப் கார்டன்ஸ் தான், இந்த டுலிப் ஃபீஸ்ட்டுக்கு வரணும்னு லாஸ்ட் இயர் வந்து ட்ரை பண்ணோம். லாஸ்ட் இயர் தான் எனக்கு டெலிவரி ஆயிருந்தனால என்னால் வர முடியல, செகண்ட் பேபி. ஸோ அதனால் நாங்கள் இந்த டைம் பிளான் பண்ணி வந்துட்டோம். ஆக்சுவலாக இங்கே நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கலான்னு வந்தோம். முன்னாடியே வந்து டிக்கெட் நாங்கள் ஆல்ரெடி எடுத்திருந்தனால ஸ்கேன் பண்ணிட்டு தான் உள்ளே என்ட்ரு ஆகணும். ஸ்கேன் பண்ணுற இடத்துலையே நமக்கு டேட்டூ மாதிரி டுலிப்போட அந்த இது போட்டுருவாங்க, லோகோ. அது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. எனக்கு இவனுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அவன் ஜாலியாகணுங்கிறதுக்காக நாங்கள் சின்ன சின்ன விஷயத்தையும் ரொம்ப ரசிப்போம். அவன் வீடியோ எடுக்கணும்னு சொன்னால் அதனால் வீடியோ எடுத்துட்டோம். ஃப்ரண்ட்லேயே நிறைய வந்து ஷாப்ஸ் இருந்தது, நிறைய பர்கர் ஷாப்ஸ் இருந்தது, நிறைய ஷாப்ஸ் இருந்தது. ஏன்னா நம்ம லஞ்சு அதுக்கெல்லாமே கவர் பண்ணுற மாதிரி நிறைய பிளானோட வந்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, செம்ம கண்ணுக்கே கவர்ச்சியா, குளிர்ச்சியா, அழகா பார்க்குறதுக்கே ரொம்ப ஆசையாக இருந்தது. நான் வந்து இந்த துளிப்பை வந்து விண்டோ ஸ்க்ரீனில் தான் பார்த்துருக்கேன். ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனால நாங்கள் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டோம். நிறைய பேர் வந்திருந்தாங்க. நிறைய கேர்ள்ஸ் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, லைக் அந்த ஃப்ளவர் ட்ரெஸ் மாதிரி போட்டு வந்திருந்தாங்க. பட் இந்த குளிரில் வந்து அவங்களால ஹேண்டில் பண்ண முடியல. நாங்கள் அதை பார்த்து கொஞ்சம் சிரிச்சிட்டு இருந்தோம். பிகாஸ் செம்ம குளிர். அது வந்து ரொம்ப பொட்டல் காடு, சுற்றி மழை இருக்குது. அதனால் பயங்கர குளிர் இருந்தது. லைக் எங்களால் ஹேண்டில் பண்ணவே முடியல. கெஷுக்குமே வந்து நான் வந்து 3 லேயர் ட்ரெஸ் போட்டுருவேன் எப்போவுமே குளிர் அதிகமாக இருந்தால். நாங்கள் 3 பேருமே 3 லேயர் ட்ரெஸ் போட்டிருந்தனால ஓரளவு மேனேஜ் பண்ண முடிஞ்சுது. 12 டிகிரி தான், பட் ஆனால் குளிர் ரொம்ப அதிகமாக இருந்த மாதிரி இருந்தது. காற்று நல்லா சில்லுன்னு காற்று, ரொம்ப விண்டியாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஏரியாவும் கவர் பண்ணோம். பார்த்துட்டே இருக்கலாம் போல், கலர் கலராக எங்கே நின்று எடுக்கிறது எங்கே விடுறதுனே தெரியல, அந்தளவுக்கு இருந்தது. எல்லாருமே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஃபோட்டோ ஷூட்டுக்கு பெஸ்ட்டு பிளேஸ் தான். பிகாஸ் பார்த்திங்கன்னா நிறைய பேர் மெட்டர்னிட்டி ஷூட்டு, அப்புறம் வெட்டிங் ஷூட்டு, நிறைய பேர் கப்புள் ஷூட்டு, ப்ரீ வெட்டிங் ஷூட்டு நிறைய போயிட்டு இருந்தது. நிறைய சேனல்ஸுமே ஷூட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். கொஞ்ச நேரம் உட்காந்து அதை ஒவ்வொரு பூ பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் எங்கள் கெஷுக்கு வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணவே இல்லை, அவன் ஃபஸ்ட் இயருக்கு. ஸோ இங்கே எங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு பிளேஸாக பை சான்ஸ் காட் கிரேஸான்னு தெரியல எங்களுக்கு அமைஞ்சிருது. அவனை அழகாக பூவெல்லாம் அவன் இந்த நேரம் பார்த்து அவன் நிற்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ அழகாக பூ பக்கத்தில் நின்று ஒவ்வொரு பூவாக பிடிச்சி அழகாக நின்று போஸ் கொடுத்துட்டு இருந்தான். அண்ணனும் தம்பி ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. அவங்க அப்பா ரொம்ப பயந்துட்டு நிற்கிறார், எப்படி நிற்கிறான் எனக்கு தெரியவே இல்லையே அப்படின்ட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அவங்க அப்பா ரொம்ப சேஃபாக பார்த்துட்டு இருந்தார். நானும் நின்று பிடிச்சிட்டு இருந்தோம். அப்புறம் நாங்கள் ஹார்ட்டின் ஷேப்பில் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக அங்கே பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதில் நின்று எல்லாருமே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கெவினுக்கு வந்து இந்த மேஷ்மெலோ ரொம்ப பிடிக்கும். அதை ஸ்மூக்கி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்மோர்ஸ் மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அவன் வேண்டாம் ஸ்மோர்லாம் வேண்டாம், எனக்கு மேஷ்மெலோ மட்டும் போதும்னு சொல்லிட்டு அப்புறம் நாங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம்.